ஏற்பாடு செய்துள்ள இது முதலாவதாக ஏற்பாடு செய்துள்ள நமது இளைஞர் அணிக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து இந்த நிறைவு செய்கிறேன். நடத்துகிறோம். அதுவும் குறிப்பாக ராமாயணத்தில் கூறுவதாக என்றால் ராமனின் சகோதரத்துவம் வந்து மிகவும் வித்தியாசமானது. ராமாயணத்தில் நிறைய சகோதரர்கள் இருக்கிறார்கள். வாலி சுக்ரீவன் கூட சகோதரர்கள் தான். ஒருவர் அழிந்தால்தான் இன்னொருவர் இருக்க முடியும் என்ற நிலையில் அவர்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவரை ராமன் தன்னுடைய லட்சியத்திற்காக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற முனைப்பில் வாலியை கொன்று சுக்ரீவனை சேர்த்துக் கொண்டார். உடன் பிறந்த சகோதரன் அல்ல, ஆனால் உடன் பிறவாத சகோதரனாக இருந்தாலும் லட்சியத்தை அடைவதற்காக ஒருவரை சேர்த்துக் கொண்டால் அவரை சகோதரனாக கொள்ளலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக சுக்ரீவனை சேர்த்துக் கொண்டார். அதற்கு முன்பாகவே இவர் பயணப்படும் வழியில், ராமன் பயணப்படும் வழியில் புகனை வந்து முதல் சகோதரனாக ஏற்றுக்கொண்டார். 4 பேர் இவங்க சகோதரர்கள் இருக்கிறார்கள். ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருகுணன். இவர்கள் 4 பேருக்கும் 3 தாய். எங்கு பேசினாலும் ராமன், லட்சுமணன் என்றோ பரதன், சத்ருகுணன் என்றோ சொல்கிறோம். ஆனால் அவர்கள் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் இல்லை. ராமனுடைய தாய் கௌசல்யா, பரதனுடைய தாய் கைகேயி, லட்சுமணனுக்கும் சத்ருகுணனுக்கும் கோசலை. அப்படி இருக்கும் பொழுது மாற்றான் தாயினுடைய வயிற்றில் பிறந்தவரை தன்னுடைய சகோதரனாக ராமரும் லட்சுமணனும் பரதனும் சத்ருகுணனும் என்று எடுத்துக்கொண்டார்கள். இந்த ராமாயணத்தின் முக்கியமான பகுதிகள் தான். சகோதரத்துவத்தை முன்னிறுத்துவதற்கு ராமாயணம் ஒரு சிறந்த உதாரணம். அந்த 4 பேரோட புகன் சேரும்போது ஐவராக சேர்கிறார். சுக்ரீவன் சேர்ப்பது 6வதாக. அடுத்த இதை எடுத்துக்கொள்ளலாம். ராவணன். அவர்கள் 3 சகோதரர்கள். ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன். ராவணன் எப்படி இருக்கிறார்? இடிப்பாறை இல்லாத ஏகராவணன் கடுப்பாறை இல்லாத கரும் என்று சொல்வதற்கு ஏற்ப யார் சொன்னாலும் கேட்பதில்லை என்று ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஒரு தம்பி சொல்லி பார்க்கிறார். கும்பகர்ணன் சொல்றார், நிறைய அண்ணன் இப்படிலாம் செய்யணும், செய்தியை பிடிச்சிட்டு வந்தது தப்பு, அவள் விட்டுலாம் சொல்றாரு. ஆனா கேட்க தயாரில்லை. சரி, நான் சொல்றது சொல்லிட்டு நீ கேட்டா கேட்டு அதுக்கு அடுத்த தம்பி விபீஷணன் அதே சொல்றாரு. அப்படின்னு சொல்லலாம், கூட்டுக்கு நீங்க செயலுக்கு தப்பு அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாரு. அப்பவும் அவர் கேட்க தயாரில்லைன்னு அப்ப அவங்க கூட நான் இருக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு அவர் விலகி வெளியே வந்துட்டார். அது ஒரு சகோதரங்கள் தான், உடன்பிறந்த சகோதரர்கள். அவர் இங்க திரும்ப ராமனோட வந்து சேர்றார். இவருடைய லட்சியத்தை அடைவதற்காக அவரையும் சேர்த்துக்கிறார். 4 பேரு புகன் 5வது, 6வது சுக்ரீவன், 7வது விபீஷணையும் சேர்த்து இது பண்றாரு. ஆக உடன் பிறந்தால் மட்டும் சகோதரர்கள் அல்ல, நமது லட்சியத்தை அடைவதற்காக, நம்முடைய இலக்கை அடைவதற்காக நமக்கு உதவி செய்கிறவர்கள் எல்லோருமே சகோதரர்கள் தான் என்பதை உறுதி செய்யும் விதமாக ராமாயணத்தில் இந்த சம்பவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதை நாம் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்கு நமக்கு யார் யார் உதவி செய்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே நமக்கு சகோதரர்கள் தான் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு உறுதியாக செயல்படுவோம் என்று கூறி நன்றி கூறி விடைகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கூட்டு பாடல் திரு கார்த்திகேயன் நம்ம படிப்பாங்க. பின்னாடி நீங்க எல்லாரும் கேட்டு படிங்க. பாரத தாயை பணிந்து வணங்கும் வீரமைந்த நாம் அர்ப்பணமாவோம் அவள் தாளினிலே தூய மலர்கள் நாம் ஆயிரங்காதிகள் நம்மில் உண்டு ஆனால் நாம் ஒன்று மாநிலம் பலவாய் பிரிந்திருந்தாலும் மக்கள்
ஒன்று வழிபடு தெய்வம் பலவானாலும் சமாதானமும் இருக்கணும், நிலவணும். அப்படின்னா அதர்ம சக்திகள் அழியணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்ரீகிருஷ்ணன்ட்ட யுதிஷ்டர் தர்மம் கேட்கிறார். அப்ப கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாரு அப்படின்னா, தர்மத்தை காப்பேன் அப்படின்னு உறுதி எடுத்து எல்லாரும் ரக்ஷை கயிறு கட்டி விரதம் ஏற்று அப்படி ஒரு விழா ரக்ஷாபந்தனி நடத்து. அப்படி நடத்துனா அது எல்லாருமே அந்த உறுதிமொழி ஏற்கும் போது அந்த எண்ணத்துக்கான வலிமை எப்பவுமே எல்லாரும் ஒருமித்து சிந்திக்கும் போது கோவில்கள் எல்லாம் ஏன் அப்படி சக்தி வருது? எல்லா பக்கமே இறை சக்தி இருந்தா கூட மாட்டுல எல்லா உடம்புல மாடோட உடம்பு முழுக்க ரத்தம் இருக்கு. ஆனா அந்த ரத்தம் பாலா எங்க வருது? அதோட மடுவுல தான் வருது இல்லையா? அந்த மாதிரி பிரபஞ்சம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த இறை சக்திய நாம ஒரு உருவத்துல அச்சாவதாரத்துல அதுக்கு ஆராதனம் பண்ணி வேத மந்திரங்கள்லாம் சொல்லி கும்பாபிஷேகம் நடத்தி அதுல அந்த இறை சக்தியை அதை உள்ள இறக்கி அதுக்கு மருந்துலாம் சாத்தி கும்பாபிஷேகம் பண்ணி அந்த யாக குண்டலத்துல அதுக்கான மந்திர உச்சாரணங்கள்லாம் பண்ணும்போது அந்த இறை சக்தி அதுக்குள்ள அப்படியே குளிச்சு அதுக்குள்ள கொண்டு வரும். சூரிய கதிர்கள் அப்படியே வெயில் அடிக்குது. அந்த வெயில அந்த வெயிலோட சக்தி, வெப்பத்தோட சக்தி நமக்கு தெரியல, பரவலா இருக்கும்போது அது ஒரு லென்ஸை வச்சாச்சுன்னா என்ன ஆகும்? கீழே ஒரு பேப்பர் இருந்தா எரிஞ்சிடும். சின்ன பிள்ளைங்களாம் நீங்க விளையாடி பார்த்துருப்பீங்க. ஒரு லென்ஸை வச்சு அந்த நல்ல உச்சி வெயில் அப்படி பிடிச்சிட்டு கீழே ஒரு பேப்பர் வச்சுன்னா தீ பிடிச்சி இருக்கும். அப்ப அந்த வெப்பம் இருந்தா கூட அதை குடிச்சு ஒருமுகப்படுத்தும் போது அதோட சக்தி அதிகமாக இல்லையா? எல்லா பக்கம் இறை சக்தி இருந்தாலும் அது அந்த அச்சாதார மூர்த்தியில நாம் அந்த விக்கிரகத்துல நம்ம ஆவாகனம் பண்ணும்போது அதுக்கு சக்தி அதிகமாகுது. அப்ப இறை சக்தியை உணரக்கூடிய தன்மை எதுக்கு இருக்கு? கருட பட்சிக்கு இருக்கு, கருட பறவைக்கு இருக்கு. கும்பாபிஷேகம் முடிச்ச உடனே பாருங்க, சிறப்பா முறைப்படி கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தா அந்த கோயில கருடன் பட்டம் போடும். பார்த்துருக்கோமா? அதே மாதிரி திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் நடக்குதுல்ல, யாரெல்லாம் போயிருக்கீங்க? திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் பார்த்துருக்கீங்களா? கூட்டம் ஏகப்பட்ட கூட்டமா இருக்கும். உனக்கு அப்படி அப்பா தோல்ல இருந்தாதான் அது தெரியும் இல்லையா? அப்ப அப்படி காட்டுவாங்க. அப்ப பார்க்கும்போது பாரு அப்படியே கருடன் வட்டம் போடும். அது மாதிரி ஐயப்பன் கோயில்ல திருவாபரண பெட்டி வருஷத்துக்கு ஒரு முறை பந்தல மகாராஜா வீட்டுல தான் ஐயப்பன் வளர்ந்தாரு. அதனால அவருடைய நகையெல்லாம் எதனால பெருமையா கருதுறோம் அப்படின்னு யாருக்கா சொல்ல முடியுமா? அப்படின்னா எல்லா நாடுகளுக்கும் ஒரு ஹிஸ்டரி இருக்கு. ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு, அமெரிக்காவுக்கு ஒரு வரலாறு இருக்கு. ஆனா எந்த நாட்டிலும் இல்லாத வரலாறு இந்தியாவுக்கு ஒன்று இருக்கு. ரெண்டு வரலாறு இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா, அரசர் எப்படி இருக்கணும், நாடாளுடைய அரசர் எப்படி இருக்கணும் அப்படின்னா 24 மணி நேரம் எல்லையை கவனிச்சுட்டே இருக்கணும். செல்வ செழிப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களோட எல்லா அரசர்களும் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்தியாவில் மட்டும்தான் கண்ணு தெரியாத ஒரு அரசர் ஆட்சி பண்ணார். பல 100 வருஷம் ஆட்சி பண்ணார். இது நம்ம எல்லாருமே பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். அந்த அரசரோட பேர் என்ன பேரு? அந்த அரசரோட பேர் என்ன? அரசருக்கு கண்ணே தெரியாது. ஆனா அவர் தான் இந்தியாவோட அரசர் ரொம்ப நாள் இருந்தார். அந்த அரசருடைய பேர் என்ன? இதெல்லாம் சொன்னோம். இப்ப அடுத்த கொஸ்டின் கேட்க போறோம். அதனால இப்போ தெரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டினுடைய வரலாறு மிக முக்கியமான வரலாறு 2 விஷயங்கள். ஒண்ணு, கண்ணு தெரியாத ஒரு அரசர் நம்ம நாட்டை ஆண்டார். அவருடைய பெயர் திருதராஷ்டிரன். அப்படிங்கிற அரசருக்கு கண்ணே தெரியாது. கண்ணு தெரியாத அரசர் ஆட்சி பண்ணார் அப்படின்னா அதுக்கு காரணம் பின்னாடி இருக்கு. வீட்டுல இருக்கக்கூடியவங்க, நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன செஞ்சாங்க? ஒற்றுமையாக இருந்தார்கள், சகோதரர்களாக இருந்தார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்துச்சு. வீட்டுல பீரோவே கிடையாது, எல்லாம் வெளியே தான் இருந்துச்சு, யாருக்கு போனது. அதனால அந்த மாதிரி ஒரு இந்தியாவை நம்ம உருவாக்குறதுக்காக தான் உங்களெல்லாம் கூட்டி வச்சு இந்த ரக்ஷாபந்தன் நடத்திட்டு இருக்கோம். இது முதல் பெருமையான விஷயம். இரண்டாவது பெருமையான விஷயம் என்ன தெரியுமா? அவருக்காவது கண்ணு தான் தெரியாது, 6 அறிவு இருந்துச்சு. நெடுநாட்களா இந்தியாவை ஆட்சி பண்ணது என்ன அப்படின்னா ஸ்ரீராமனுடைய பாதுகை, ஸ்ரீராமனுடைய செருப்பை வச்சு அரசரா வச்சு ஆட்சி நடந்துச்சு. பரத மகாராஜா ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. இது எந்த நாட்டிலுமே இல்லாத ஒரு வரலாறு. நம்மளுடைய இந்திய வரலாறு மிகப்பெரிய வரலாறு. அந்த வரலாறு முக்கியமான இணையதளத்தை அதிகமாக உபயோகிக்கக்கூடிய நாடு என்ன அப்படின்னா இந்தியா. சைனா கிடையாது. சைனால உலக மக்கள் தொகையில முதலிடத்தில் இருக்காங்க. ஆனா கணினி உபயோகத்தில் முதலிடத்தில் இருப்பது இந்தியா. இது நம்ம எல்லாருமே செய்ய வேண்டிய விஷயம், பெருமைப்பட வேண்டிய விஷயம். இனிமே யாரு இந்தியாவோட பெருமை என்னன்னு கேட்டாலும் முதல்ல நீங்க எல்லாரும் என்ன சொல்லலாம்? என்ன சொல்லுவீங்க? இணையத்தை அதிகமாக உபயோகிப்பவர்கள் உள்ள நாடு இந்தியா. அடுத்த ஒரு பெருமையான விஷயம் இருக்கு. இணையத்தை உபயோகிக்கிறோம் 2. ஒண்ணு, இன்னொன்னு
சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்லக்கூடிய கணினி பொறியாளர்கள் இன்னைக்கு வந்து இங்க வந்து நிறைய பேர் வந்து அமெரிக்காவில் வேலைக்கு போறோம். எல்லாரும் சொல்றோம் நம்ம வந்து அங்க அடிமை நாட்டில் வேலைக்கு போறோம். அது ஒரு முறை இருந்தாலும் கூட இன்னைக்கு இந்தியாவில் இருக்கவங்க ரிட்டர்ன் ஆனாங்க அப்படின்னா அவங்களால ஒரு ப்ராஜெக்டுமே என்ன செய்ய முடியாது, கம்ப்ளீட் பண்ண முடியாது. கணினி உபயோகிப்பாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடும் இந்தியா. மூணாவது ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் இது கொஞ்ச நாள்ல உலகத்தை இந்தியாவை நோக்கி திரும்பி பார்க்க வைக்க போகுது. அது என்ன விஷயம் அப்படின்னா அந்த உலகத்தையே இந்தியா திரும்பி பார்க்க வைக்க போகுது. என்ன விஷயம் அப்படின்னா பவர் ஜெனரேஷன். பவர் ஜெனரேஷன் என்னது? கரண்ட் ஒரு நிமிஷம் கட்டான நம்மளால இருக்க முடியல. இன்னைக்கு வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல எல்லா இடத்துலையும் பவர் ஜெனரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதுக்கு மாற்று பொருள் வந்து ஒரே ஒரு பொருள் கண்டுபிடிச்சிருக்காங்க உலக நாடுகளும் சேர்ந்து, தோரியம் அப்படிங்கிற ஒரு பொருள். இந்த தோரியம் அப்படிங்கிற பொருள் இந்தியா முழுவதும் நிறைந்திருக்கிறது. இதைத்தான் நம்முடைய பாரத பிரதமர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. மோடிஜி சொல்றாங்க நம்ம வல்லரசாக போறோம், வல்லரசாக போறோம். மோடிஜி சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதற்கு முன்னாடி ஒரு நம்முடைய பிரசிடென்ட் இருந்தாங்க, அப்துல் கலாம்ஜி இருந்தாங்க. அவங்களும் சொன்னாங்க இந்தியா 2020 கண்டிப்பா வல்லரசாகும். இப்ப நான் வல்லரசாகும் சொன்னா யோசிக்கிறோம். ஆனா ஒரு சயின்டிஸ்ட் சொல்றாரு. யார் சொன்னாங்க? அப்துல் கலாம்ஜி சொன்னாங்க. அப்போ ஒரு காரணம் இல்லாம சொல்லிக்க மாட்டாங்கல்ல. எதனால 2020 இந்தியா வல்லரசாகும் சொன்னாங்கன்னா உலக நாடுகள்ல பெட்ரோல் டீசல் எல்லாம் குறைஞ்சு போகும்போது பவர் ஜெனரேஷன் ஸ்டாப் ஆக போகுது. அப்போ அவங்க மாற்று பொருள் வாங்கி எல்லாரும் ஒர்க் பண்ண போறாங்க. அந்த மாற்று பொருள் தோரியம் மட்டும்தான் பாசிபிள். அந்த தோரியம் மிகுந்த நாடு இந்தியா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால நம்முடைய சிறப்புகள் ஏராளம் இருக்குது. சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்குமே நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்முடைய பாரத தேசத்துடைய பெருமை தெரியணும், நம்ம கும்பிடுற சாமியோட பெருமை தெரியணும். அதற்காக இந்த ரட்சபந்தன் விழா வச்சிருக்கிறோம். இந்த ரட்சபந்தன் விழாவோட அடுத்த நோக்கம் சகோதர சகோதரத்துவம். அதை முன்னிறுத்துவதற்காக நம்முடைய தலைவர்கள்லாம் ஒருங்கிணைந்து இந்த விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ 3 பெரியவர்கள் பேசினார்கள். அவர்கள் பேசியதிலிருந்து கேள்வி கேட்கிறோம். சார் கேள்வி கேட்போம். யார் கரெக்டான பதில் யாருக்கு பதில் தெரியுமோ கை தூக்கணும். கை தூக்கணும். கை தூக்குற எல்லாருக்குமே கிஃப்ட் உண்டு. ஆன்சர் சொன்னாங்கன்னா ஒருவேளை கையை தூக்கிட்டு ஃபர்ஸ்ட் கை தூக்குறவங்களுக்கு கிஃப்ட் உண்டு. 5 கொஸ்டின் தான் கேட்கணும், நிறைய கொஸ்டின் கிடையாதுங்க. ஏன்னா நிறைய பேர் அழகா விளையாண்டுருந்தீங்க. விளையாடுறவங்க கொஞ்சம் நமக்கு கேள்விக்கு யாருக்காவது பதில் தெரியுதுன்னு பார்ப்போம். நான் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சு என்ன செய்யணும்? கையை மட்டும் தூக்கணும். முதல்ல தூக்குறவங்களுக்கு கரெக்டான பதில் சொல்ற எல்லாருமே பரிசு உண்டு. என்ன முதல் கேள்வி கேட்கலாமா? ஸ்ரீராமனுடைய அம்மாவுடைய பெயர், ஸ்ரீராமரை பெற்றெடுத்த அம்மாவின் பெயர். கை தூக்க யாருக்கு தெரியும்? ஸ்ரீராமர் இருந்தாங்கல்ல, ஒருத்தர் தூக்கியிருக்காரு எந்திரி அப்படின்னு. வேற யாருக்காவது தெரியுமா ஸ்ரீராமனுடைய அம்மா பேரு? புதிய கேள்விகள் எதுவுமே கிடையாது, கவனிச்சிருக்கணும். கை தூக்குங்க, தெரிஞ்ச கை தூக்குங்க. சரி, என்ன ஆன்சர்? நீங்க எல்லாருக்கும் கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்து வந்து ஸ்மார்ட் கொஸ்டின். அவருக்கு கேட்டு சொல்றது பெரிய விஷயம் கிடையாது, கவனிச்சு சொல்லணும். கையை மட்டும் தான் தூக்கணும், ஏதாவது சேர்ந்து தூக்கினா கிடையாது. அடுத்த கொஸ்டின். வாலி மகாராஜா ஒருத்தர் இருந்தார். வாலி மகாராஜாவோட சகோதரனுடைய பெயர் 1 2 2 பேர் கை தூக்கிருக்காங்க. நீங்க சொல்லுங்க. சுக்ரீவன். வெரி குட். இதான் கை தூக்கிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம சொல்றதை கவனிக்கணும். அதுக்காக நம்ம உட்கார வச்சிருக்கோம். நேரம் இருக்குல்ல. 3வது கேள்வி. நம்மளுடைய நாட்டுல ஒரு பெரிய யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் இருந்துச்சு. உலக நாடுகள் எல்லாரும் இங்க வந்து படிக்க வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த சார் சொன்னாங்க. அப்படி இந்தியாவில் உள்ள பாரத நாட்டின் தொன்மையான பல்கலைக்கழகம் ஒரு பல்கலைக்கழகத்தோட பேரை சார் சொன்னாங்க. எந்த பல்கலைக்கழகம் அது? இந்தியாவில் உள்ள பெரிய பல்கலைக்கழகம், உலக நாடுகள் எல்லாம் வரைஞ்சு கட்டி வந்து நின்று வாழ்ந்துள்ள பல்கலைக்கழகம் அப்படின்னு சொன்னாங்க. அமெரிக்கா. இல்ல சரி, ஒரு என்ன சார் நீங்க என்ன சொல்றீங்க? வேற யாருக்காவது ஆன்சர் தெரியுமா? என்ன பல்கலைக்கழகம்? தட்சிண சில்மா. அது அவருடைய பேர் கரெக்டான பேர். சரி, அவருக்கு பேர் சொல்லுவாங்க. கரெக்டான பேர் என்ன அப்படின்னா நாலந்தா யூனிவர்சிட்டி இன்னைக்கு இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியில மட்டும்தான் எல்லா விண்வெளி ஆராய்ச்சியில முதலிடத்துல இருக்குது. ஒரு கோயில பாத்தீங்க அப்படின்னா
சிவபெருமான் பீடமே இல்லாம நின்றுருக்காரு. 4 தூண்களுக்கு இடையில சிவன் இருந்துச்சு. இது விஷயம் வெளியே தெரிஞ்ச ஆபத்துன்னு சொல்லி நம்ம நாட்டை கொள்ளடிக்க வந்து எல்லாம் என்ன செஞ்சாங்க, சிவனை உடைச்சு எடுத்து போயிட்டாங்க. அப்படி சயின்ஸ்ல முன்னேறி இருந்த பல்கலைக்கழகம் நாலந்தா பல்கலைக்கழகம். இது 2 கொஸ்டின் இருக்கு, எல்லாம் கவனிச்சு பதில் சொல்றேன். அடுத்த கேள்வி, ரக்ஷாபந்தன் விழா கொண்டாடிட்டு இருக்கோம். நீங்க இந்த ரக்ஷாபந்தன் விழா கொண்டாடுவதற்கு காரணமாக இருந்தது யாருக்கு தெரியும்? ஒண்ணு, வேற கை தூக்குங்க, பதில் சொல்ல வேண்டாம். ரக்ஷாபந்தன் விழா கொண்டாடுவதற்கு காரணமாக இருந்தது ஒண்ணு, யார கை தூக்கிருக்கீங்க? ஒண்ணு, நல்ல கை தூக்குங்க. 1 2 2 பேர் எழுந்தீங்க. 2 பேர் ஆன்சர் சொல்லுங்க. என்ன? அண்ணன் தங்கச்சிக்குள்ளதா? சரியா, ஸ்ட்ரக்கா இருக்குதா? சரி, அவர் கை தூக்குறதே பெரிய விஷயமா? நீ சொல்றேன், இன்னொரு தம்பி கேட்டீங்க. சரி சரி, இங்க வாங்க, 3 பேர் இங்க வாங்க, பதில் சொல்றேன். என்ன சார், ரக்ஷாபந்தன் விழா கொண்டாடுவதற்கு காரணமான இதிகாசம் என்னன்னு கேட்டோம். அண்ணன் தம்பி உறவுன்னு சொல்ற சந்தோஷமா இருக்கட்டும். அது காரணமானது என்ன அப்படின்னா, ரக்ஷாபந்தன் விழா கொண்டாட காரணமானது என்னது? மகாபாரதத்துல கிருஷ்ணர் வர்றார் அரசவைக்கு. வரும்போது கையில ரத்தம் வடியுது. அரச சபையில எல்லாரும் இருக்காங்க, யாருமே கவனிக்கல. ஆனா திரௌபதின்னு சொல்லக்கூடிய பாஞ்சாலி மட்டும்தான், ஐயோ கிருஷ்ணர் கையில ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லி தன்னுடைய புடவையில ஒரு பகுதியை கிழிச்சு கிருஷ்ணர் கையில கட்டினாங்க. கிருஷ்ணர் கையில கட்டின அந்த நாள், கிருஷ்ணர் கையில கட்டின நாள் இன்னைக்கு நாள் ஆவணி மாதம் அவிட்ட நட்சத்திரத்துல பௌர்ணமி நாள்ல திரௌபதி வந்து கிருஷ்ணர் கையில அந்த துணியை கட்டினாங்க. கெட்ட உடனே கிருஷ்ணர் சொன்னாரு, இன்றிலிருந்து நீ என்னுடைய சகோதரியாக அறியப்படுவாய் அப்படின்னு சொன்னாரு. அவர் மட்டும்தான் பாஞ்சாலிக்கு ஏராளமான துன்பங்கள் வந்துச்சு. எல்லாரும் தெரியுங்களா என்ன துன்பம் வந்துச்சு? ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க, விளையாட்டுல தோந்து போனாங்க. 5 பேர் இருந்தாலும் கூட அவங்களை காப்பாற்ற முடியல. கண்ணெதிர ஒருத்தர் வந்து சேலையை உதவிட்டு இருக்கான். பாஞ்சாலிக்கு துணை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனா கடைசி வந்து துணை கொடுத்தது யாரு? கிருஷ்ணன் மட்டும்தான். மகாராணி, அந்த காந்தாரி மகாராணி வாழ்ந்த ஊரோட பேர் என்ன? 1 2 கை தூக்கிடுங்க. ஆன்சர் தெரியும், கை தூக்கணும். 3 3 பேர் தெரியுங்க. ஆன்சர் சொல்லுங்க. பேரலல் சைமல்டேனியஸ் சொல்லுங்க. சரி, காந்தார தேசமா இருந்தாலும் கூட சரியான பேர் என்ன பேரு? யாருக்காவது பெரியவங்க சொல்லலாம். ஆப்கானிஸ்தான். இப்ப நம்ம ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கோம் ஆப்கானிஸ்தான். நேற்றுக்கே ஆட்சியை புரியாச்சு, எல்லாமே தடை பண்ணியாச்சு. நேற்றுக்கு என்ன தடை பண்ணிருக்காங்க? கோஎஜுகேஷனுக்கு தடைன்னு சொல்லிட்டாங்க. இப்படி காந்தார தேசம் வந்து காந்தாரி வாழ்ந்த நாடு, மிகப்பெரிய கொடூரமான மூலைகள் வாய்ந்தவர்கள். கைப்பற்ற எல்லாருமே அடுத்த பதில் சொல்லுவாங்க. எங்கெல்லாம் கரெக்டா பதில் சொல்லுவாங்க, மற்றவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. ட்ரை பண்ணதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கும். அடுத்ததாக எல்லாரும் ராக்கெட்டே கொடுக்க போறோம். நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்? பக்கத்துல இருக்கிறவங்க, இந்த ரோல இருக்கிறவங்க, இந்த ரோல இருக்கிறவங்க கட்டணும். 4 பேர் உட்கார வச்சிருக்கோம். பக்கத்துல இருக்க எல்லாருக்குமே கயிறு கட்டணும். கயிறு கட்டணும். அடுத்ததாக ராக்கி கையான கொடுக்க போறோம். பகுதி பாதிக்குவாங்க. எல்லாரும் பக்கத்துல இருக்க கட்டணும்.
கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு வேணும் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு வேணும் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சிறப்பாக நடைபெற்றது. அனைவரும் இது போன்ற நல்ல விழாக்கள் எல்லாம் ஒரு நிமிஷம் அமைதியா இருந்தோம்னா உற்சாகப்படுத்தும் பல விழாக்களை இது போன்ற இளைஞர்கள் சிறப்பாக செய்து வருகிறார்கள். அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து குழந்தைகளுக்கும் இது போன்ற பல நிகழ்ச்சிகளை ஊக்கமூட்டும் விதமாக இது போன்ற விழாக்கள் வந்து சிறப்பாக பல இன்னும் அதிக விழாக்கள் நடைபெற வேண்டும். அருள்மிகு அகஸ்தீஸ்வர சுவாமியின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். லோகாமுதலின் அருளும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி அனைவரும் அருள்மிகு அகஸ்தீஸ்வர சுவாமியை வேண்டி ஒரு நிமிடம் இந்த கூட்டு பிரார்த்தனைக்கு அதிக வலிமை உண்டு. ஆகவே அனைவரும் இந்த நல்ல நிகழ்ச்சி சிறப்பாக இது போன்ற பல நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு சாந்தி மந்திரம் சொல்வோம். அனைவரும் ஒரு நிமிடம் தியானம். யாரும் பேசக்கூடாது. கூட்டு பிரார்த்தனைக்கு அதிக வலிமை உண்டு. ஆகவே இது போன்ற இந்த